அங்கதாக்கா இருந்தவ சொன்னேன், இப்போ வருவவ. ஏக்கோ அங்க பாருங்க. வாய்க்கிலேயே கதை மட்டும் கொடுங்க, வேலை மட்டும் செஞ்சிடாதுங்க. இவ்வளவு பேர் தானா, இன்னும் வேற யாரும் வர வேண்டியது இருக்கா? எல்லாத்தையும் பார்க்க வேலைக்கு இருந்த மாதிரியே இருக்கு. போட்டோ ஷூட்டுக்கு வந்த மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறியா? இவையிலெல்லாம் பார்த்தா வேலைக்கு வந்த ஆள் மாதிரியாக்கா இருக்கு. எல்லாத்தையும் பாருங்க, கை வீசம்மா கை வீசுன்னு வந்திருக்காவ. நீங்க இப்படியே சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சிருங்க, அப்புறமா எல்லாரும் உங்க தலையில மிளகா அரைச்சிருவாவ. எல்லாத்துக்கும் இன்னைக்கு இங்க தான் வேலை. இங்க நிக்கிற எல்லா செடிக்கும் நீங்க தான் தண்ணி ஊத்தணும். குடம் கொண்டு வரல. குடம் கொண்டு வராம எதுக்கு வேலைக்கு வரிய? ஆம்பட்டியும் சட்டியும் தான் கொண்டு வர சொல்லி சொன்னாவ. அப்ப எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வேலைக்கு வாங்க. நீ என்னம்மா இவ்வளவு நேரம் கழிச்சு இப்ப வேலைக்கு வர? நான் அப்பதே வந்துட்டேன். வேணா இங்க நிக்கிற எல்லாத்திட்டையும் கேட்டு பாருங்க. அவ அப்பதே வந்துட்டா. வேலைக்கு ஓனம் சடிச்சு அப்பதே வந்தா மட்டும் இங்க எல்லாரும் வெட்டி முறிஞ்சு வேலையை பார்த்தாச்சு. சரி சரி, எல்லாரும் குடத்தை தூக்கிட்டு வந்து தண்ணி ஊத்துங்க. குடத்தை எடுக்கணும்னா வீட்டுக்கு தான் போகணும். போங்க, வீட்டுல போய் எடுத்துட்டு வாங்க. சம்பளம் வாங்குதீங்களா? வீட்டுக்கு போய் குடத்தை எடுத்துட்டு வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சோம்னா அவ்வளோ செடிக்கும் இன்னைக்கு தண்ணி ஊற்ற முடியாது. தண்ணி ஊற்ற முடியலன்னா நான் இன்னைக்கு அப்சன்ட் போட்டுருவேன். இப்படியே பார்த்துட்டு நிற்காம யாராவது 2 பேர் வண்டியில போய் குடத்தை கொண்டாங்க. நாங்க யாரும் வண்டியில வரல. அப்ப எல்லாரும் சத்தம் கட்டாம வீட்டுக்கு கிளம்புங்க, நாளைக்கு செய்யலாம். இல்ல சொல்லிட்டு வீட்டுக்கு போமா. நீ கொஞ்ச நேரம் அங்க நில்லு, நான் இப்போ உடனே சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போ நீ இங்கே தான் பேசாதுங்க, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டேன். நீ ஓடி போய் குடத்தை எடுத்துட்டு வரைய போற? என்ன, குடத்தை யாரு எடுக்க போகணும்னு முடிவு பண்ணிட்டியலா? கொஞ்சம் குடத்தை எடுத்து கொண்டு தந்தா நல்லா இருக்கும். என்னது, நான் எடுத்து கொண்டு தரணுமா? நீங்க தானே ரோட்டில எல்லாம் போய் ஒவ்வொருத்தருக்காக ஹெல்ப் பண்ணி வீடியோ எல்லாம் போடுறது. ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் உங்க வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். என் ஃபோனில் உள்ள அவ்வளோ அக்கௌண்ட்லையுமே உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரோட்டில் தான் உதவியலோ, இப்படி காட்டுலலாம் உதவி செய்ய முடியலோ? ஏன் இல்லை, கண்டிப்பாக காட்டுலேயும் ஹெல்ப் பண்ணுவேன். நானே என் ஃப்ரெண்டை இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம். வரமிச்சில் கடையிலேருந்து உங்கள் எல்லாத்துக்கும் குடத்தை வாங்கிட்டு வரேன். நாங்கள் 2 பேரும் திரும்பி வரதுட்டும் யாரும் இந்த வெயிலில் நின்று கஷ்டப்படண்டாம். அங்கே மரத்து நிழல் உட்காந்து சாப்பிடுன்னா சாப்பிடுங்க. அப்புறம் என் சேனல் பற்றி இங்கே உள்ள எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நான் பேச்சு சுருக்கா வந்துடுவேன். என்னடி இது ஆச்சரியமா இருக்கு. வந்த நேரத்துல இருந்து கடுகளி போட்ட பொறிஞ்சிடுற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ என்னன்னா இந்த 100 நாள் வேலையை இவன் தான் செய்கிறது மாதிரி ஓடுக்கான். எல்லாத்துக்கும் காரணம் சின்ன பொண்ணு தான். நான் கூட இவன் பேசுறதை கேட்டுட்டு இன்னைக்கு வேலை இருக்காதவனு பயந்துக்கிட்டே இருந்தேன். உண்மையிலே சின்ன பொண்ணு, இன்னைக்கு 1 நாள் தான் எங்களுக்கு வேலை கிடைச்சி. ஏ சின்ன பொண்ணு, நீ போய் தானே சொல்ற, அவன் வீடியோவெல்லாம் நீ பார்க்க மாட்டே தானே? நான் ஒன்றும் போய் சொல்லலை, உண்மையிலே பார்த்துருக்கேன். ஆனால் என்ன, அவங்கிட்ட சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும்தான் வைக்கல. என்னம்மா அவன் வந்தல உங்ககிட்ட கேட்பாம்ல, அப்போ நீ அமுட்டுக்கிடுவாளா? நான் ஒன்றும் அமுட மாட்டேன், என்கிட்ட தான் ஃபோனே இல்லையே. ஓ, அதுக்கு தான் திட்டம் போட்டு வீட்டிலேயே ஃபோனை விட்டுட்டு வந்தியோ? இப்படி ஒருத்தன் இங்கே வேலைக்கு வராங்கதே எனக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரியும். என்னம்மா முன்னக்கூட்டியே எனக்கு தெரிஞ்சு வீட்டில் ஃபோனை விட்டுட்டு வந்த மாதிரி சொல்லுங்க. மீன் காஞ்சா கருவாடாகும், நம்ம இந்த வெயிலில் நின்று காஞ்சா என்னத்துக்காகும்? எல்லாரும் அந்த இணலுக்கு போவாங்க. ஏன் முன்ன பார்த்து நடையா, இதில் கொஞ்ச நேரம் உட்காரோமாக்கா. வேற என்ன செய்ய, உட்காரதான் செய்யணும். கொஞ்சமாக வேலை செஞ்சுருந்தா கூட சாப்பிடையாது செய்யலாம். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. என்னது, நான் சொல்லி வாய மூடதுக்குள்ளே 2 பேரும் உட்காந்தாச்சு. நாங்கள் எல்லாரும் உட்காந்தாச்சு, நீங்கள் மட்டும்தான் நின்றுட்டுருக்கிய. இந்த உடம்பு வச்சுட்டு தரையில் உட்கார என்னமா கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஒல்லியாக இருக்கிறதுனால உடனே உட்காந்துட்டிய. நீங்களும் எங்களை மாதிரி ஒல்லியாயிட வேண்டியது தானே?
அதெல்லாம் உன்னால முடியும், என்னாலலாம் முடியாதும்மா. என்ன பாருங்கக்கா, இப்படி முடியாது நடக்காதுன்னெலாம் சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணி பார்க்கணும். உனக்கு என்ன, நீ ஒல்லியா இருக்க அதனால சொல்லுவ. அதெல்லாம் ஒவ்வொருத்தரோட உடம்பு வாக்கு. எக்கச்சக்கம் அள்ளி அடைஞ்சு திங்கவே ஒல்லியா இருப்பான், ஒழுங்கா சாப்பிடாம இருக்கவே குண்டா இருப்பான். நீங்கள் சொல்லதான் சரிதாக்கோ. எங்கள் ஊரில் கூட ஒரு ஆள் இப்படிதாக்கா, 3 வேளை ஒழுங்கா கூட சாப்பிடாது, அப்படி இருந்தாலும் குண்டாக இருக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றணுமோ, அப்படிதானே அவன் சொல்லிட்டு போகிறான். இந்த பயலை பார்த்தியா, என்னமோ மூஞ்சில் படாத ஆள்கள்கிட்ட பேசுன மாதிரி பேசிட்டு போகிறான். நீங்களும் அவனை ஃபோனில் பார்த்துருக்கீங்களோ? எனக்கெல்லாம் உங்களை மாதிரி ஃபோன் பார்க்கலாம் நேரம் பத்தாதுமா. அவியலுக்கு மேக்கப் போடையே நேரம் பத்தாது. நான் இவனை நேர்லையே பார்த்துருக்கேன். யாருக்கும் உதவி செய்யறதுல நீங்கள் பார்த்துருக்கீங்களோ? உதவியும் உதவி. இந்த பையன் எச்சிக்கையை வச்சு காக்கா கூட ஓட்ட மாட்டான். என்னக்கா சொல்றியா? அப்போ இந்த பையன் உங்களுக்கு தெரிஞ்சவனா? கோகிலா இருக்காளா, கோகிலா, அவளுக்கு தம்பி தான் இவன். அவளை பார்க்கறதுக்குன்னு அவள் வீட்டுக்கு போயிருக்கேன்ல, அப்போ இவனை 1-2 வாட்டி பார்த்துருக்கேன். அப்போ சின்ன பொண்ணு இவன் உதவிலாம் செய்கிறதா சொன்னால, எல்லாம் பொய்யா? என்ன பருவமா, நான் பொய்யன்னு சொல்லலை, எல்லாம் உண்மைதான். சின்ன பொண்ணு சொல்லது உண்மைதான் உமா. இவன் கஷ்டப்பட்ட ஆள்களுக்கு உதவி செய்த மாதிரி படம் பிடிச்சி ஃபோனில் போட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதில் அவனுக்கு லட்சமாக பணம் வருது. அப்படி இருந்தேன் ஏக்கா இவன் இந்த வேலைக்கு வந்திருக்கான்? இவன் ஒன்றும் இந்த வேலைக்குன்னு வரல. கோகிலா இருக்காளா, ஏதோ ஏசர் விஷயமா தெரியாலாம், அதனால தான் தம்பிக்காரனை விட்ருக்கா. சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல. ஒரு நாள் வேலைக்கு வர்றதுக்குள்ள இந்த பேச்சு பேசுகிறான். ரொம்பவே திமிரு பிடிச்சவன் தான். இன்னைக்கு மட்டும் சின்ன பொண்ணு இல்லைன்னு வச்சுக்க, நம்ம எல்லாருமே வேலை செய்யாமல் வீட்டுக்கு நேரே போக வேண்டியதுதான். இந்த விஷயத்தில் சின்ன பொண்ணை பாராட்டி தான் ஆகணும். நம்ம எல்லாத்துக்கும் வேலை தர வச்சு காணது வரைக்கும் குடத்தை வேற அவனால எடுக்க வச்சுட்டல. நீ அவன் வீடியோவை பார்ப்பேன்னு சொன்னது போய் தானே சின்ன பொண்ணு? போய் தான். அதுக்கு என்ன இப்போ? அவன் என்ன கொஞ்ச நேரத்தில் வருவான், அப்போ நீ மாட்டுவல. நான் ஒன்றும் அவன்கிட்ட மாட்ட மாட்டேன். அவன்கிட்ட எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும். அவன் உன் ஃபோனை வாங்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல. தெரியறதுக்கு நான் தான் ஃபோனை கொண்டு வரலையே. அப்போ திட்டம் போட்டு தான் ஃபோனை வீட்டில் போட்டு வந்தியோ? திட்டம் போட்டு தான் ஃபோனை வீட்டில் போட்டு வந்தேன். ஆனால் அது இந்த திட்டம் இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் இங்கே வந்த பிறகு தான் இவன் வேலை செய்கிற விஷயமே தெரியும். அப்படி இருக்க சொல்ல இவன் எப்படி முன்னக்கூட்டியே திட்டம்லாம் போட முடியும்? அப்படி சொல்லுங்கக்கா. இந்த உமாவுக்கு வர வர மூளையே வேலை செய்ய மாட்டேருக்கு. இவ்வளோ நாள் இவையே தான் குறை சொல்லிட்டு இருந்தவ, இப்போ இவளை சேர்ந்தாச்சா? இதெல்லாம் தானே சேர்ந்த கூட்டம். பெருமை பேசினது போதும். வேற எதுக்கு ஃபோனை வீட்டில் போட்டு வந்தியா? எங்கள் அத்தை ஓயாமல் ஃபோன் பண்ணிகிட்ருக்கான். வேற வேலை செய்ய தொந்தரவாக இருக்கும்ல, அதான் ஃபோனை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். என்னம்மா எப்போ பார்த்தாலும் வெட்டி முறிஞ்சு வேலையை பார்க்காத மாதிரி பேசுதா. நானாவது 1-2 வேலையை செய்வேன். இங்கே தூரும்பா கூட கிள்ளி போடுறது கிடையாது. எப்படி இருந்தாலும் அவன் வந்த பிறகு நீ மாட்டுக்கிறது உறுதி தான். அதை பற்றி நீ உனக்கு கவலைப்படண்டா. எப்படி தப்பிக்கன்னு எனக்கு தெரியும். என்னத்தை சரி தப்பிப்ப சின்ன பொண்ணு, கொஞ்சம் எனக்கு சொல்ல. இப்போ அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? அது வேற ஒன்றும் இல்லை. நீ மறந்தான்னு வச்சுக்க, நான் எடுத்து கொடுப்பேன்ல. நீ தானே என்னை காப்பாற்றாளு. என்னை நீ மாட்டி விடாம இருந்தால் சரிதான். அந்த பையன் வந்தால எங்கள் எல்லாத்துக்கும் சேனலை பற்றி சொல்லியாச்சான்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? ஆமாம் சின்ன பொண்ணு, அவன் கேட்டால் நீ என்ன சொல்லுவ? அதெல்லாம் சமாளிச்சிடலாம். எப்படி சமாளிப்பேன்னு கொஞ்சம் சொல்லலாம். சும்மா சொல்ல சின்ன பொண்ணு, நாங்களும் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். மல்லிகா நீயும் கேளு, அப்படின்னா தான் இவன் என்ன காரணங்கிறத சொல்லுவ போல. எல்லாரும் கேட்கறதுனால சொல்லுங்க. நீங்கள் செய்ய ஒவ்வொரு உதவியும் எனக்கு தெரியும். நீங்கள் வீடியோ போட்டால் அடுத்த செகண்டே நான் பார்த்துருவேன். ஆனால் நான் உங்கள் சேனலோட பேரை ஒழுங்காக பார்த்ததில்ல. இப்போ என் கையில் ஃபோன் இருந்தால் கூட எல்லாத்துக்கும் உங்கள் சேனல் பேரை காமிச்சிடுவேன். என் ஃபோனு வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் செஞ்ச நல்லதை மட்டும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு அவன் என்கிட்ட ஏதாவது கேட்பான்?
கண்டிப்பாக கேட்க மாட்டான். வீட்டில் இருந்து வரமிச்சில் அழகாக குடத்தை எடுத்துகிட்டு வந்துருந்துருக்கலாம். நான் சொன்னது மாதிரி நீ குடத்தை கொண்டு வந்திருந்தா இதே நேரம் மாற்றி மாற்றி செடிக்கு தண்ணி ஊற்றிருக்கலாம். இனிமே அவன் எப்போ குடத்தை கொண்டு வந்து எப்போ தண்ணி ஊற்ற? இன்னைக்கு நம்ம ஒன்றும் கஷ்டப்பட்டு தண்ணி ஒன்றும் ஊற்றண்டா. வானத்துல இருந்து வேற தண்ணி கொட்டுக்கிற மாதிரி தெரியல. எப்படியா நாம தான் ஊற்றி ஆகணும். குடத்தை எடுக்க போனவனாலேயே தண்ணி எடுக்க நான் வைக்கேன். என்னம்மா வீட்டுக்கு போகிறதுனால குடத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதுவே கொண்டு வருவானா மாட்டானான்னு தெரில. இதில் வேற அவனை வச்சே தண்ணி ஊற்ற வைப்பாளாம். அவன் அவிய அக்கா கறி சொன்னா கூட ஒத்த வேலை செய்ய மாட்டான். நீ சொல்லியே செய்வான். எத்தனை மணி ஆனாலும் இந்த வேலையெல்லாம் நம்ம தான் செஞ்சாக்கணும். ஆரம்பத்தில் நானாவது ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்தேமில்ல. 1 இயர் கொண்டு வரேன்னு சொன்னது. இப்படி ஆளால் மாற்றி மாற்றி பேசினா பிரச்சனை தான் வரும். குடம் வரட்டும், அப்புறமா செடிக்கு எப்படி சுருக்கா தண்ணி ஊற்றுறதுங்கிறத பார்ப்போம். நான்லாம் சொல்லுக செடிக்கு மட்டும் தான் தண்ணி ஊற்றுவேன். நாங்கள் மட்டும் சொல்லாத செடிக்கெல்லாம் சேர்த்தா தண்ணி ஊற்றுவோம். கோயிலில் வந்தால் குடத்தை வேற எடுத்துகிட்டு வர விட மாட்டா. திரும்ப நம்ம போய் தான் குடத்தை எடுக்க வேண்டியது வரும். சின்ன பொண்ணு, நீயும் உமாலாம் வீட்டுக்கு போயிட்டு குடத்தை எடுத்துகிட்டு வண்டியில் வரையலா? அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைக்கா. நான் கண்டிப்பாக அவனுடைய தண்ணி ஊற்ற வைக்கேன். அதெல்லாம் நடக்காது. எப்படியோ நம்ம தான் செஞ்சாக்கணும். நாளைக்கு வேலைக்கு ஆரம்பிச்சில் எதை எடுத்தோமோ இல்லையா அந்த விளக்கு மற்ற கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். விளக்கு மாதிரி என்னத்துக்கு சின்ன பொண்ணு? அது வேற ஒன்றும் இல்லைக்கா. நடக்காது முடியாதுன்னு சொல்லல பெரு உடனே அந்த விளக்கு மற்ற வச்சு சாத்தலாம். என்ன சின்ன பொண்ணு உடம்பு எப்படி இருக்கு? கோபப்படாதுங்கக்கோ. இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். நான் சொன்னது உங்களால் இந்த உமாவை தான். உனக்கு இழைச்சவன் நான் தானே. கொஞ்சம் போய் சொன்னாலும் பொருந்தபடியாக சொல்லு. எனக்கு சின்ன பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்கு. அவ சொன்னால் கண்டிப்பாக செய்வா. எனக்கும் நம்பிக்கை இருக்குக்கா. இருந்தாலும் இவ எப்படி ஒத்தையில் சமாளிச்சுக்கிடுவா? அதான் நம்ம எல்லாரும் கூட இருக்கோம்ல, அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். நான் சொன்னது மாதிரி எல்லாரும் சின்ன பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிதானே. ஏன் சப்போர்ட் எல்லாம் சின்ன பொண்ணுக்கு தான். சின்ன பொண்ணு சொல்லுற மாதிரி அவனை தண்ணி ஊற்ற வச்சுட்டா இங்கே நம்மளுக்கு என்ன வேலையா? இவ சொல்லுறது மாதிரி நம்மளுக்கு இங்கே வேறு வேலை இல்லை தான். அப்போ இங்கே படுத்து தூங்க வேண்டியதெல்லாம் வரும். தூங்குன வேற கூட கொஞ்சம் குண்டாயிருவேன். தூங்காமல் வேறு ஏதாவது தான் பண்ணணும். நான் ஒரு ஐடியா சொன்ன எல்லாரும் கேட்பீங்களா? நீ சொல்லுக்க ஐடியாவை நாங்கள் கேட்போம். ஆனால் அது சரியாக இருந்தால் தான் அதுபடி செய்வோம். நானும் பார்த்துட்ருக்கேன். வந்த நேரத்துலேருந்து ஏட்டிக்கு படியாகவே பேசிகிட்டு இருக்கேன். அவளை நீ அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல என்ன ஐடியாங்கிறத சொல்லு. கிறிஸ்மஸ் வரப்போகுதுலக்கா, அதுக்கு இதில் உட்காந்து பண்டம் செய்யலான்னு சொல்றியா? தின்னுருட்டி எப்பவும் திங்கணுங்க நினப்பு தான் வரும். என்னம்மா இவ ஒரு நாளும் திங்காதவ மாதிரி பேசுதா. அவளை முறைக்காம என்ன ஐடியாங்கிறத சொல்லு. நம்ம ஆடலும் பாடலும் வைப்போமாக்கா? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஆடலும் பாடலும் வேண்டாக்கா, பாட்டுக்கு பாட்டு வைப்போம். 2 அணியை பிரிஞ்சுக்கிட்டு பாட்டுக்கு பாட்டு படிப்போம். இதில் யார் யாருக்கு ஆட இஷ்டமோ ஆடிக்கிடுங்க. நான் சொன்னது எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? அப்போ முதல்ல டீமை பிரிச்சிருவோமாக்கா? இப்போ அடுக்கிறத நீ பட்டலன்னு வச்சுக்க, அப்புறமா அடுக்கிறதுக்கு உனக்கு தெம்பு இருக்காது. இதில் நம்ம 7 பேர் இருக்கோம். அதனால் ஒவ்வொரு அணிக்கும் 3 பேர். பாட்டு படிக்க இஷ்டம் உள்ளவையே பாட்டு படிங்க. இல்லை 3 பேரும் சேர்ந்து ஆடிக்கிட்டே பாட்டு படிக்கிறதுனாலும் பாட்டு படிங்க. நான்லாம் ஆடதாமா செய்வேன். பாத்திமுக அணியில் யாரெல்லாம் சேர போகிறா? நீ எந்த டீமில் இருந்தாலும் அந்த டீமில் தாக்கா நான் இருப்பேன். அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அக்கா தங்கச்சி 2 பேரும் தனி டீமில் தான் இருக்கணும். ஏக்கா நான் அவிய டீமுக்கு போகிறேன். அப்போ நானும் இவிய கூட தான். ஏக்கா எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னைக்கு தொண்டை வேற சரியில்லை. அதனால் பாட்டும் படிக்க முடியாது. அப்போ நீ என்ன பாட்டு படிக்கணுங்கிறத மட்டும் சொல்லு. பாக்கி உள்ள 3 பேரும் ஒரே அணி. எங்கே வச்சு பாட்டு படிக்க ஆரம்பிக்கலாம்? இந்த இடம்தான் நல்லாயிருக்கும். இங்கே சட்டி மம்பட்டியே பாதி இடத்த மேலே அடைச்சிக்கிட்டு இருக்கு. எங்கக்கா இதில் இருந்து பாட்டு படிக்க? எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பக்கத்து மரத்து மூட்டில் கொண்டு வச்சுட்டு வாங்க. அப்போ அடுத்தது பாட்டுக்கு பாட்டு.
இல்லை பாட்டுக்கு டான்ஸு. ஷோ இவத்தெல்லாம் தாங்கலப்பா. ஏ சின்ன பொண்ணு எந்திரி, யார் அழகா ஆடுகான்னு போட்டி வச்சு பார்ப்போம். அதை அப்புறமா பார்ப்போம். முதல்ல எல்லா ஜாமனத்தை எடுத்து அங்கொண்டு வைப்போம். ஏ எந்திரி, ஏ எந்திரி, ஏ எந்திரி எந்திரி. நபருங்கக்கா, நான் முதல்ல சொல்லியிருந்தேன், இப்படி வாய்க்கு வந்தபடி பாட்டெல்லாம் படிக்கக்கூடாது. அப்படி படித்தா அவளுக்கு பாயிண்ட் கிடையாது. அதை நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அது எப்படி சின்ன பொண்ணு, இல்லாத பாட்டை படித்த அன்னைக்கு மார்க்கு கொடுக்க முடியும்? சரி சரி, பேசுனது போதும். எல்லாத்தையும் எடுத்து அங்கொண்டு வைங்க. ஒரு வேலை செய்யாது, நம்மளை தான் வேலையாகும்.